அம்மா இன்னைக்கு என்ன பண்ண போற? இன்னைக்கு அவுத்தி பூ பொரிச்சு பொரியல் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். சரி. அவுத்தி பூ இருக்குது. இன்னைக்கு அதை பொரிக்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஓ, இதான் அவுத்தி மரமா? ஆமா, அவுத்தி பூ, அவுத்தி தலை எல்லாமே இந்த குடல் புண்ணுக்கு வந்து கேக்கு. அதனால இது வந்து வணக்கி சாப்பிடலான்னு கொண்டு வந்திருக்கிறேன். தட்டுக்குடம் கொண்டு வந்தேன். சரி சரி. பூ பொரிக்காம விட்டுட்டேன். அதெல்லாம் காய் ஆயிடுச்சு. இது வந்து விதைக்காவு. அது பொரிச்சு கொண்டு போய் காய வச்சோம்னா விதை மறுபடியும் போட்டுக்கலாம். செடி காய்ஞ்சுனா கூட மறு செடி வந்துடும். ஓ, இது பாக்குறதுக்கு பீன்ஸ் மாதிரி இருக்குதுல்ல? ஆமா, முறிஞ்சிட போகுது. முடியாது வளர்த்துதான் பொரிச்சாகணும். மேல இருக்குது. அதுல மொக்கு நிறைய இருக்குது. அது நாளைக்கு கீரை விரிஞ்சுக்கு. இன்னைக்கு அந்தால என்ன விரிஞ்சிருக்குது அதெல்லாம் பொரிக்கலாம். அம்மா இந்த கீரையை தானே மாட்டுக்கு கொடுப்பாங்க? மாட்டுக்கு கொடுத்தா நல்லதுன்னு பசு மாட்டுக்கு கொடுப்பாங்க. மாட்டுக்கு கொடுக்கலாம், நம்மளும் பொரிச்சு வணக்கி சாப்பிடலாம். நல்லா கொழுந்து தலையை பொரிச்சு அதை ஒரு நாளைக்கு வணக்கி சாப்பிடலாம். பூ அலாசிக்கலாம் தண்ணியில். ஏன்னா வண்டெல்லாம் இருந்தது அதில், அதனால் அலாசிக்கலாம். தண்ணியில் அலாசி எடுத்து போட்டுக்கலாம். இந்த கூடையில் போட்டால் அப்படியே தண்ணி வடிஞ்சுக்கு நல்லா சல்லடையாட்டம். மொட்டிலெல்லாம் வச்சாக்கா அப்படியே தண்ணி நிற்கிது. சரி, போய் அரிஞ்சுக்கலாம். அவுத்தி பூ என்னென்ன கலரில் இருக்குதுமா? அவுத்தி பூ வந்து சிகப்பு கலர், சிகப்புக்கும் சேராது, கத்திரி பூ கலருக்கும் சேராது. அது ஒரு கலராக இருக்குது. அப்புறம் வெள்ளை பூ இருக்குது. இந்த ரெண்டு தான் எனக்கு தெரியும். வேற கலர் இருக்குதுன்னு ஆனால் தெரியல. நாங்கள் 2 செடி வச்சிருந்தோம். முதல்ல வந்து சேப்பு செடி இருந்தது. அப்புறம் அது காஞ்சி போச்சு. அதுக்கு முப்ப இந்த விதை கொண்டு வந்து போட்டு இந்த வெள்ளை விதை வந்துருக்குது. எவ்வளோ பூ ஆயிடுச்சு பாரு. தட்டுப்படி ஆயிடுச்சு பாரு. 2 நாளைக்கு ஒருக்கா பொரிச்சோம்னா பொரியல் பண்ணிக்கலாம். தோட்டத்தில் இருந்தேன். காய் போய் விலைக்கு வாங்கணுங்கிறது இல்லை. ஒரு நாளைக்கு பூவு, ஒரு நாளைக்கு வாழைப்பூவு, ஒரு நாளைக்கு வாழைத்தண்டு, ஒரு நாளைக்கு பாவக்காய், ஒரு நாளைக்கு வெண்டைக்காய், இப்படி பொரிச்சு நம்ம பொரியல் பண்ணிக்கலாம். இன்னும் கத்திரி செடியெல்லாம் போட்டிருக்கிறேன். எல்லாம் காய் ஆச்சுனாக்கா அப்புறம் அதை ஒரு நாளைக்கு பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த சீசனுக்கு தான் கிடைக்கும், எப்பவுமே கிடைக்காது. சீசனுக்கு கிடைக்கும் போது செஞ்சுக்கணும். பூவை அரிஞ்சாச்சு. வெங்காயம் தொளிச்சு வச்சு நீ வெங்காயம் அரிஞ்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. எதுக்கு இருந்தாலும் வெங்காயம் நிறைய போட்டுருவேன். காய்க்கெல்லாம் வெங்காயம் போட்டால் எனக்கு நிறைய பிடிக்கும். அதனால் வெங்காயம் மூட்டை கணக்கு எடுத்து வந்து நாங்கள் தொளிச்சு இப்படி போட்டுக்கிறது. மிளகாய் 2 மிளகா அரிஞ்சு போட்டுக்கலாம். உப்புக்கு தகுந்த மாதிரி 2 மிளகா போட்டுக்கிறேன். தலை பொரிச்சிக்கலாம். தண்ணியில் போட்டு அலாச்சில் புழுதி இருக்குது. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். சட்டி அடுப்பு வச்சுக்கலாம். தாளிக்கலாம். சட்டி காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. கடலப்பருப்பு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். உளுந்தம்பருப்பு, கடலப்பருப்பு 1 ஸ்பூனு, உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுருக்கிறேன். 2 ஸ்பூனு வெங்காயம் மிளகாய் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கிடுச்சு. நீ அரிஞ்சு வச்ச பூவை போட்டுக்கலாம்.
கிளறி விட்டுருக்கணும், இல்லைன்னா அடி வந்து தீஞ்சு போயிடும். மண் சட்டியாக இருக்கிறதுக்கு திருப்பி திருப்பி விட்டே இருக்கணும். நல்லா வணங்கினாத்த அப்புறம் வெந்தது. இதே ஒரு சாசான்னு இருக்குது. இதுலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே நல்லா வணங்குது. கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்டு வேவருக்கு. உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் தண்டு வந்ததுன்னா போதும், இறக்கிடலாம். தண்டு மட்டும் லைட்டாக வேகாது, மொத்தமாக இருக்கிறதுனால கொஞ்சம் வேகணும். நேரம் அப்படியே வேகிட்டு மூடி வச்சிடலாம். உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். உப்பு இது சரியா இருக்குது. மொட்டை உடச்சி ஊற்றினா கொஞ்சம் பத்தாது, கொஞ்சம் போட்டுக்கலாம். இன்னொரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மொட்டை உடச்சி வச்சுக்கலாம். கீரை பூ நல்லா வெந்துடுது. மொட்டை உடச்சி வச்சுக்கலாம். எத்தனை மொட்டுமா ஊத்துற? 3 மொட்டு ஊத்துறேன். பூவுக்கு தகுந்த மாதிரி ஊத்துறேன். குழந்தைகளுக்கெல்லாம் இந்த கொடுத்தோம்னா முட்டை வறுத்து கொடுத்த மாதிரியே இருக்கு, சாப்பிட்டுக்குவாங்க. தனியா பூவை வேவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா இப்படி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா சாப்பிட்டுக்குவாங்க. ஆயிடுச்சு, நீ இறக்கி வச்சிடலாம். வறுத்தாச்சுன்னு சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பாரு. பார்க்கவே நல்லா இருக்குதுமா. வெறும் முட்டை வறுத்த மாதிரியும் நல்லா இருக்குது. சாப்பிட்டு பாரு. முட்டை வறுத்து சாப்பிட்ற மாதிரியே இருக்குது. பூ மாதிரியே தெரியல. நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கத்திரி செடி நான் துட்டு வச்சிருக்கிறேன். அந்த கீரை போட்டிருந்த காட்டுல எல்லாம் ஒலை போட்டிட்டோம். அதுல கொண்டு போய் நெட்லான் இருக்கிற இந்த கத்திரி செடியெல்லாம் பிடுங்கி. மிளகா விதையை வந்து இந்த வரப்புல வந்து இந்த அந்த ஊனி விடலாம். தண்ணி வாங்கி அப்படியே நனைஞ்சிட்டு ஒவ்வொரு மிளகா கேப்புட்டு ஊனி விடலாம். பொடலை மாதிரி பீக்கி மாதிரியும் இருக்குது. அது ஊனி விடலாம். இதில் எது பொடலை விதை, எது பீக்கி விதை? இது பொடலை விதை, இது பீக்கி விதை. தோரமாக ஊனி விட்டோம்னா செடியில் கொய்யா செடியில் எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி செடி, அது கத்திரி செடி, தண்ணி பாய ஊனி விட்டுக்கலாம். தண்ணி பாய்ஞ்சாத செடியெல்லாம் நட்ட முடியும். சேப்பு வெண்டைக்காய் இது. சேப்பு வெண்டைக்காய் விதை. இது ஊனிட்டு அப்புறம் அந்த நாட்டு வெண்டைக்காய் இது. அது ஊனிக்கலாம். வெண்டை செடி ஒரு பாத்தி ஊனி விட்டுக்கலாம். கத்திரி செடியில அங்க ஒரு பாத்தி நெட்டிக்கலாம். அப்படி நெட்டிக்கலாம். மிளகா செடியில அந்த ஓரத்துல மிளகா விதை ஊனி விட்டுட்டு முந்தானத்தை உழவு போட்டாங்க. அப்புறம் காலையில நிறைய விட்டு வரப்பு கட்டி செடி ஊனி விட்டோம்னாக்கா பார்த்தா அப்புறம் முளைச்சிக்கு. நம்மளுக்கு காய் அப்பப்போ நம்ம பொறிச்சிக்கலாம். சரி சரி. போய் வேலைக்கு வாங்குறதுக்கு எல்லா செடியும் ஊனி விட்டோம்னா தேவையான காய் பொறிச்சிக்கலாம். கத்திரி செடி 2 செடியை நட்டுறேன். ஒன்று பட்டு போனாலும் ஒன்று வந்துடும்.
நாற்று நட நட்டுற மாதிரி வேஸ்ட் நட்டினா தான் தலையும். நம்ம வரல கொண்டு நட்டணும்னா அப்படியே காஞ்சி போயிடுது. அது தண்ணி விட்டு நட்டுறது. சரி சரி.